ஹெவியாக கத்திரிக்கோல் கொஞ்சம் வெயிட்டாக இருந்தால் தான் வெட்டும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லாட்டினா நம்ம நினைக்கிற மாதிரி கட் பண்ண முடியாது. இப்போ பேக் வந்து எப்பவும் போல் நான் ஒரு மார்க் போட்டிருக்கேன். இது எக்ஸஸாக இருக்கிறத நம்ம வெட்டிடலாம். இப்போ நான் இதில் வந்து வேஸ்ட்டு அளவு வந்துட்டு ஒரு 7.5 இன்ச்சு, ஒரு 1 இன்ச்சு டாட்டுக்காக 1.5 இன்ச்சு வந்துட்டு சீம் அலவன்ஸ்க்காக நான் வைக்கிறேன். உயரம் வந்து 14 + அரை 14.5 இன்ச்சு வைக்கிறேன். இது வேற ஒரு அளவு வைக்கிறேன். ஏன்னா இது கிளாத்து கொஞ்சம் இதாக இருக்கும். பெரிய அளவு போட்டால் அப்புறம் உங்களுக்கு ஃபுல்லாக முடிக்க முடியாத மாதிரி இருக்கும். இப்போது ஷோல்டர் வந்து நான் ஒரு 5.5 இன்ச்சு வைக்கிறேன். ஆமாம், 7.5 இன்ச்சு வந்து 30 இன்ச்சு வந்து சுற்றளவு. அப்போ 1 இன்ச்சு வந்து டாட்டுக்கு 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ், கீழே 1/2 இன்ச்சு ஃபோல்டிங்காக. இப்போ மேலே 14 + அரை அப்படின்னா 14 உயரம், 1/2 இன்ச்சு ஷோல்டர் ஜாயிண்ட். இப்போ இதில் வந்து ஷோல்டர் அளவு 5.5 இன்ச்சு வச்சுருக்கேன். கழுத்தினுடைய அகலம் வந்து பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு வச்சுருக்கேன். அப்போ 5.5 ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 6 இன்ச்சுக்கு ஆம்ஹோல் உயரம். (36 + 4) 40 இன்ச்சு வந்துட்டு செஸ்ட் ரவுண்டு. 1.5 இன்ச்சு வந்து சீம் அலவன்ஸ். இப்போ இதில் வந்து 8 இன்ச்சு வருதான்னு நம்ம பார்க்கணும். 16 இன்ச்சு ஆம்ஹோல். இப்போ இதில் ஆம்ஹோல் வந்து 16. அப்போ 8 இன்ச்சு வருது. இப்போ நெக்கினோட உயரம் வந்து ஒரு 11 இன்ச்சு வைக்கிறேன். அப்போ இதில் நம்ம மார்க் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்கு தான் இந்த இறக்கம் வைக்கிறேன். இப்போ இதுவுமே நான் 3 இன்ச்சுக்கு லைன் போடுறேன். இன்னும் ப்ராடாக வேணும் அப்படின்னா ஒரு 1/2 இன்ச்சு அவுட்டரில் தள்ளி 3.5 இன்ச்சுக்கு கீழே போட்டிருக்கேன் மார்க்கு. இங்கே 3.5 இன்ச்சுக்கு போட்டிருக்கேன். இப்போ நான் இங்கேருந்து நம்ம மெஷர் பண்ணும்போது எனக்கு ஆம்ஹோல் வந்து இவ்வளோ தள்ளி வருது. உள்ளுக்கு வருது. அப்போ இங்கேருந்து நான் மெஷர் பண்ணும்போது எனக்கு இங்கே தான் 8 இன்ச்சு வரணும். ஓகேங்களா? ஓகே. அப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து இங்கே 1/2 இன்ச்சு விட்டுருங்க, இது ஷோல்டருக்காக. இங்கேருந்து நான் இப்படி மெஷர் பண்ணும்போது இதில் தான் எனக்கு 8 இன்ச்சு வருது. அப்போ நான் இதில் தான் வந்து மார்க் பண்ணுறேன், ஸ்ட்ரைட் பண்ணுறேன். ஆனால் பாடியோட அளவு பார்த்தீங்கன்னா இதுதான். இது அப்படியே ஸ்ட்ரைட்டாக தான் வரும். இப்போ இதில் வந்து நம்ம ஆம்ஹோல் மார்க் பண்ணும்போது 8 இன்ச்சு எப்படி வருதோ அதுக்கு மார்க் பண்ணிக்கணும். இப்போ இதில் வந்து நம்ம அந்த கால்குலேஷன் போட்டோம் அப்படின்னா 11 × 0.25 போடும்போது உங்களுக்கு 2.25 வருது. 5.25 இன்ச்சு ஷோல்டர் வருது. அந்த கால்குலேஷன் புரியுதா உங்களுக்கு?
1/2 ஷோல்டர் 8 இன்ச்சு வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம இங்கே மார்க் பண்ணியிருப்போம், இங்கே 8 இன்ச்சு மார்க் பண்ணியிருப்போம். இப்போ நான் இதில் 2.25 இன்ச்சு நான் மைனஸ் பண்ணும்போது இங்கே வரைக்கும் வருது. அப்போ இதுதான் வந்து நமக்கு 5.25 அப்படிதான் இது ஷோல்டரோட அளவு. இப்போ இதுக்கு வந்து 16 இன்ச்சு வந்து ஷோல்டர் அளவு இல்லை. இப்போ நான் இதில் சொல்கிற அளவு தான் இப்போ நான், ஏன்னா இப்போ பேக் இதெல்லாம் ஒவ்வொன்றா தானே உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். 16 8 இன்ச்சு வருதுங்களா? அப்போ 11 × 0.25, அப்போ உங்களுக்கு 2.25 இன்ச்சு வருது. ஏன்னா ஒவ்வொரு இன்ச்சுக்கும் ஒரு 1/4 இன்ச்சு வந்து நம்ம மைனஸ் பண்ணுறோம். அப்போ 11 இன்ச்சுக்கு 11/4 நம்ம மைனஸ் பண்ணணும். அப்போ அது 2.25 வருது. அப்போ இந்த 8 இன்ச்சில் அந்த 2.25 நீங்கள் மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து 5.25 வரும் உங்களுக்கு. அப்போ இந்த அளவு வந்து உங்களுக்கு ஷோல்டர் அளவு 5.25 தான், சரிங்களா? அப்போ நம்ம 5.25 ஆகுது. அப்போ நம்ம இதில் இருந்து தான் இந்த ஷேப் வந்து இதில் ஜாயின் பண்ணணும். அப்போ இங்கே வந்து ஒரு 1/2 இன்ச்சு நீங்கள் உள்ளே தள்ளிக்கோங்க. இங்கே எவ்வளோ உள்ளே கொண்டு வரீங்களோ அவ்வளோ இங்கே உள்ளேயும் இங்கே கொண்டு வந்துருங்க. அப்போ இதை வந்து இதோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த இடம் வந்து நீங்கள் ரவுண்ட் பண்ணிட்டு இப்போ இது வந்து இந்த ஷேப்பு. இப்போ இதை வந்து நம்ம வெட்டிக்கலாம். இப்போ இந்த நாட்ச் வந்து நமக்கு வேஸ்ட் ரவுண்டு. இந்த 8 இன்ச் வந்து ஆம்ஹோல் ரவுண்டு. இப்போ இதில் இந்த 1.5 இன்ச் இல்லாமல் இந்த மிட் பாயிண்ட் வச்சு நாட்ச் போட்டுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு 3.5 இன்ச்சுக்கு பேக் டாட் பிடிச்சிக்கோங்க. இப்போ இது வந்து 1 இன்ச் வரும் ஒரு சைடு. இப்போ ஒன் சைடு 1 இன்ச் வைக்கும்போது 2 சைடு உங்களுக்கு 2 இன்ச் வரும் இல்லைங்களா? அப்போ நீங்கள் இங்கே டாட் பிடிக்கிறது வந்து 1/2 இன்ச்சுக்கு ஃபோல்டு பண்ணி பிடிச்சிங்கன்னா 1 இன்ச் குறையும். இப்போ இதை வந்து நம்ம டாட் பிடிக்கும்போது இந்த ஷேப் வந்து இப்படி வரும். அதே மாதிரி அந்த ஷார்ப்பாக இருக்கிறத கட் பண்ணிடுவோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைட்டாக இப்படி ஸ்லாண்டிங்காக இருக்குது, அதை மட்டும் நம்ம லைட்டாக கட் பண்ணியிருக்கோம். இப்போ இதுதான் நமக்கு பேக் தட்டு. இப்போ இது வந்து ஃப்ரண்ட்டில் போடுவோம். இது வந்து பிரின்சஸ் கட் போடுறேன். பிரின்சஸ் கட் வந்து பேக் ஓப்பனும் வைக்கலாம், ஃப்ரண்ட் ஓப்பனும் வைக்கலாம், சரிங்களா? சப்போஸ் ஃப்ரண்ட் ஓப்பன் வைக்கிற மாதிரி இருந்தால் இந்த ஜாயிண்ட்லேயே நம்ம போட்டுக்கலாம். இந்த ஓப்பன் பீஸ்லேயே இப்போ இதில் வந்து ஓப்பன் பீஸ் இருக்குது. இதில் வந்து நான் இதை ப்ளேஸ் பண்ணுறேன். ஆமாம், இதுக்குமே கிராஸ் வச்சுக்கலாம். ஸ்ட்ரைட்டாக வேணும்னாலும் வச்சுக்கலாம்,
ஆனால் இங்கே நமக்கு முன்னாடியே கொஞ்சம் கிளாத்து தேவைப்படும், அதனால் கொஞ்சம் கிராஸ் பண்ணி தான் வைக்கணும். இங்கேயும் கொஞ்சம் டாட்டுக்காக கிளாத் வேணும், அந்த அளவுக்கு நம்ம இது தள்ளி தான் வைக்கணும். நீங்கள் வந்து பிரின்சஸ் கட் போடும்போது டைரெக்டாக அப்படியே போடுறதுல கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா இதை வச்சு ஒரு பேப்பர் பேட்டர்ன் போட்டுக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக போட்டாலும் சரி, இல்லை கிராஸ் வச்சு போட்டாலும் சரி. அதை வந்து துணியில் வைக்கும்போது நீங்கள் எப்படி கிராஸ் வேணுமோ அப்படி வச்சுக்கலாம். அப்படி இல்லை இப்படின்னா நீங்கள் டைரெக்டாகவே போட்டுக்கலாம். இதை வந்து நம்ம இங்கே கிராஸாக வச்சுருக்கேன். இந்த நாட்ச் எங்கே இருக்கோ அதுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டிருக்கேன். அதுக்கு கீழே, அதாவது இந்த மடிப்புக்கு கீழே ஒரு 1 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. இது வந்து இந்த நாச்சுக்கு ஒரு லைன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கோட்டில் இருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு கீழே ஒரு கோடு போட்டுக்கோங்க. இதில் வந்து நமக்கு கப் ஷேப் வந்து கொஞ்சம் ஒரு 36 வந்து பாடி மெஷர்மெண்ட்டு, ஒரு 40-42 வந்து நமக்கு மிடில் செஸ்ட் வருது அப்படின்னா கப் ஷேப்புக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும். அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வந்து 2 இன்ச்சு தள்ளி ஒரு மார்க் போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் ஒரு 2 இன்ச்சு தள்ளி மார்க் போட்டுக்கோங்க. இங்கே ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி மார்க் போட்டுக்கோங்க அவுட்டரில். ஆம்ஹோலை விட்டு 1/2 இன்ச்சு தள்ளி. அதுக்கப்புறம் நம்ம அதை மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா நமக்கு தேவை சுற்றளவு வந்து 36-40 இன்ச்சு வரும் இல்லைங்களா? இப்போ அந்த அளவு வந்து நமக்கு வரணும் ஃப்ரண்ட்டில். அதை வந்து நீங்கள் மறக்காமல், ஏன்னா இங்கே ஆம்ஹோலை நீங்கள் உள்ளே தள்ளி போட்டிருக்கிற அளவு வச்சு போட்டுட்டா பத்தாமல் போயிடும். அதனால் நமக்கு என்ன செஸ்ட் ரவுண்டோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இது இந்த லைன் போட்டால் தான் உங்களுக்கு அது மார்க் பண்ண முடியும்னா இந்த லைன் போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இதிலிருந்து செஸ்ட் ரவுண்டு வந்து மார்க் பண்ண முடியும். அப்போ 10 இன்ச்சு வந்து நமக்கு 1/4 செஸ்ட் ரவுண்டு. அப்போ அந்த அளவு உங்களுக்கு இந்த பேக் தட்லேயே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு 1.5 இன்ச் அவுட்டரில் தள்ளி தான் மார்க் பண்ணணும். இப்போ இந்த 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணினதையும் இங்கே 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணினதையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து இப்படியே ஸ்ட்ரைட்டாக வரும். இப்போ இதில் இது வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும். நம்ம நார்மலாக போடுற ப்ளவுஸுக்கு தான் மேலே ஒரு 1/4 இன்ச்சு ஏற்றுவோம். இது வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டு. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் நெக்கு ஒரு 7.5 மார்க் பண்ணுறேன். இதில் வந்து லைன் போட்டுக்கோங்க. ஆஸ் யூஷுவல் இதுக்கு ஷோல்டர், நெக்கு இது எல்லாமே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா சைடும் மார்க்கிங் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இங்கே வந்து 2 இன்ச்சு, இங்கே வந்து செஸ்ட் ரவுண்டு, அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு ஷோல்டர் அளவு, நெக்கு ஷோல்டர்னுடைய அளவு, நெக்குனோட அளவு, ஆம்ஹோல்னுடைய அந்த ஷேப்பு, ஃப்ரண்ட் நெக்கு இதை போட்டிருக்கோம். இப்போ ஃப்ரண்ட் நெக்கில் இருந்து ஒரு 1/4 இன்ச்சு உள்ளே தள்ளிக்கோங்க. அது வந்து எப்பவுமே நம்ம ஸ்லாண்டிங்காக ஒரு கட்டிங் போடுவோம்ல, அதுதான். அதையும் இந்த 2 இன்ச்சையும் ஜாயின் போட்டுக்கோங்க. இப்போ வந்து இதெல்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாம். நெக்கு வந்து ஒரு 1/4 இன்ச்சு மட்டும்தான் உள்ள தள்ளி இருக்கேன். இப்போ இந்த ஹைட்டுக்கு இதை வந்து நீங்கள் நாட்ச் போட்டுக்கோங்க. இந்த நெக்குக்கு இந்த இடத்துல ஒரு கட் போட்டுக்கோங்க.
ரெண்டு உயரமும் தான், இதுவும் இதுவும் ஒரே அளவு. இங்கே மட்டும் இங்கே அவுட்டரில் எங்கே போட்டிருக்கீங்களோ அந்த அளவு. பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் அதில் இது இல்லை, அது தனி தான். அதனால் இது வந்து இந்த நாச்சு. இப்போ இதுவும் நம்ம ஸ்லாண்டிங்காக போட்டு இந்த லைன் போட்டுக்கோங்க. எப்பவும் போல் ஆம்ஹோலுக்கும் இதில் வந்து நெக்கு நம்ம என்ன ஷேப் வேணுமோ அதை மார்க் பண்ணிக்கலாம். இதுவுமே கிராஸாக இருக்கிறத ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். இதில் வந்து சும்மா லைட்டாக இந்த சென்டரில் மட்டும் கொஞ்சமாக வெட்டினா போதும், ரொம்ப டீப் பண்ணி வெட்ட வேண்டாம். ஏன்னா இது ரொம்ப டீப் ஆக்கும்போது உள்ளே ரொம்ப இழுத்துட்டு வந்துடும். அதனால் இந்த இடம் ரொம்ப டீப் வேண்டாம். ஏன்னா இதுவே நமக்கு ரொம்ப டீப்பான ஆம்ஹோல் தான் பேக்கே. அப்போ அதனால் இதையும் நம்ம ரொம்ப டீப் ஆக்க வேண்டாம். இதுக்கு வந்து நம்ம மிட் பாயிண்ட் கண்டுபிடிப்போம். ஷோல்டர் இது வந்து இந்த லைன் இதோட போயிடும். இப்போ இங்கேருந்து 40 அப்படின்னா 10 இன்ச் வரும். அதே மாதிரி இங்கேருந்து இது 5 இன்ச்சு. எங்கே துணி வந்து முடியுதோ அங்கேருந்து நீங்கள் இந்த லைன் பார்க்காதீங்க, எவ்வளோ கிளாத் நம்ம கட் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல இருந்து 10 இன்ச்சு. அதே மாதிரி கீழேயும் இங்கேருந்து இங்கே 10 இன்ச்சு. 5 இன்ச்சு டோட்டலாக, 5ல் பாதி, இங்கே 5 இங்கே 5. இப்போ இதுலேயுமே நம்ம ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி தான், பெரிய சைஸ் ப்ளவுஸாக இருந்தால் ஒரு 6, 6.5லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சின்ன சைஸ் ப்ளவுஸாக இருந்தால் ஒரு 6.5 இன்ச்சு. இது வந்து சும்மா இதுக்கு வந்து ஒரு மிடில் பாயிண்ட் தான். நீங்கள் அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இந்த அளவு, இந்த ஆம்ஹோலுக்கு இந்த லைனை விட்டு மேலே ஏற வேண்டாம். அப்போ இந்த ஷேப் மட்டும் இந்த இடத்துல இப்படி வரும். 5.5க்கு மேலே தான் வரும், 5.5 இன்ச்சுக்கு மேலே வரும். அது ஆம்ஹோலினுடைய அளவை பொறுத்து மாறும். அப்படி போடும்போது இந்த பாக்ஸ் நீங்கள் போடும்போது இந்த பாக்ஸை விட்டு மேலே போயிடக்கூடாது. ஏன்னா அது வந்து ரொம்ப மேலே போயிடும் டாட்டு. அதனால அந்த கார்னருக்கு கீழே வர மாதிரி இருந்தால் ஓகே, இல்லை அந்த கார்னர்லேயே வந்தாலும் ஓகே. அந்த மிட் பாயிண்ட்டுக்கு அதுக்கும் நீங்கள் மேட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நான் இப்படி ஸ்ட்ரைட்டாக போட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ இந்த மிட் பாயிண்ட் வந்து இந்த இடத்துல வேணால் ஒரு நாச் போட்டுக்கோங்க. இப்போ இந்த 3 லைனையும் நம்ம ஒரே நேர்கோட்டில் வச்சுக்கலாம். இந்த இடத்துல நாச் போட்டிருக்கோம் மிட் பாயிண்ட்டுக்கு. இதை வந்து நம்ம இப்படி ஃபோல்டு பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பாயிண்ட் எங்கே வருதோ அந்த இடத்துல இங்கே ஒரு மார்க் போட்டுக்கோங்க. இப்போ இது வந்து ஓகே தான், இது வந்து நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணினது தான். இதை வந்து கீழே வரைக்கும் இப்படி கொண்டு வந்துடும். ஒன்றரை இன்ச்சு. அந்த 1.5 இன்ச்சு எப்படி வந்ததுன்னா, நீங்கள் சைடில் வந்து 2 இன்ச்சு விட்டுருக்கீங்க, 2 சைட்லேயும் 1/2 இன்ச்சு குறைச்சிட்டு நீங்கள் அதை சென்டரில் வச்சுக்கலாம். இங்கே 2.5 வச்சிங்கன்னா இங்கே 2 இன்ச்சு, இங்கே 1.5 வச்சிங்க அப்படின்னா இங்கே 1 இன்ச்சு, அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த 1/2 இன்ச்சு வந்து நம்ம தைக்கிறதுக்காக. அப்போ இதில் வந்து நம்ம அங்கே 2 இன்ச்சு வச்சா இந்த கேப் வந்து நமக்கு 1.5 இன்ச்சு இருந்தால் ஓகே. அப்போ இது வந்து எங்கே தைக்கிறோமோ அந்த இடத்துல கப் ஷேப் வந்து இதுதான்.
அப்போ இந்த பாயிண்ட் வரைக்கும் நம்ம இதை வெட்டுவோம். அதுக்கப்புறம் இதை வந்து இங்கே ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் விட்டுட்டு இதை நம்ம கிராஸ் பண்ணிக்கலாம். சைடில் ரொம்ப கிளாத் வேண்டாம். இங்கேருந்து இந்த நம்ம இந்த ஃப்ரண்ட் இதுக்கு எவ்வளோ விட்டுருக்குறோமோ அந்த அளவுக்கு இருந்தால் போதும். அதுலேருந்து இந்த கார்னருக்கு வந்து நம்ம இதை கிராஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதை நம்ம இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இல்லை, இது ரெண்டும் தானே வச்சு கட் பண்ணுறோம். ரெண்டையும் மடித்து வச்சு தான் கட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல போடுற லைனில் சும்மா கொஞ்சம் இப்படி தள்ளி ஒரு வெட்டிக்கலாம். இப்போ இது வந்து மெயினாக இதை ஃபஸ்ட்டு இதை வந்து கட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 இன்ச்சுக்கு இதையும் கட் பண்ணிடலாம். இது நிறையா கட் பண்ண வேண்டாம், ஆர்ம் ஹோல் டைட் ஆகும். அதனால் சும்மா ஒரு 1/4 இன்ச்சு மட்டும்தான் கட் பண்ணியிருக்கேன். அப்போ இது வந்து இந்த பேக் ஆர்ம் ஹோலும் இதுவும் கிட்டத்தட்ட நமக்கு ஒரே அளவு வந்துடும். 8 இன்ச்சு அப்படின்னா இங்கே ஜாயின் பண்ணினது போக அந்த அளவு இந்த 1/2 இன்ச்சு இதில் போயிடுச்சுன்னா இந்த பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஒரே அளவாக வந்துடும். இப்போ இதை வந்து நம்ம இப்படி இங்கேருந்து தான் ஜாயின் பண்ணோம், இங்கேருந்து வரக்கூடாது. ஆர்ம் ஹோல்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இதை இப்படி கொண்டு வரணும். அப்போது இங்கே லைட்டாக ஒரு இது வரும், அதை நம்ம அதுக்கப்புறம் ஸ்கேல் வச்சு அதை வெட்டிட்டு பீஸ் அடித்து திருப்பிக்கலாம். இப்போ இந்த ஷேப் வரும்போது நமக்கு இங்கே கப் ஷேப் வந்து லூஸ் கிடைக்கும். இங்கே ஒரு சின்னதாக ஒரு டாட் பிடிச்சோம் அப்படின்னா இந்த கிராஸ் வந்து இங்கே ஸ்ட்ரைட் ஆகிக்கும். அந்த இடத்துல நமக்கு டாட் வேண்டாம் அப்படின்னா இதை நம்ம ஸ்ட்ரைட் பண்ணி வெட்டிக்கலாம். ஏன்னா ஒரு சிலருக்கு ஃப்ரண்ட் லூஸ் வருது அப்படின்னா இந்த டாட் பிடிக்கலாம். அப்போ இந்த இதை மட்டும் நம்ம லைட்டாக கிராஸ் பண்ணிக்கிட்டா போதும். இப்போ நம்ம இதை ஜாயின் பண்ணும்போது மேலேருந்து கரெக்டாக 1/2 இன்ச்சுக்கு துணி அப்படியே இதில் வேணால் இந்த நாச் வேணாலும் போட்டுக்கலாம். ஒரு வேளை சப்போஸ் பேட் ஏதாவது அட்டாச் பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல சின்னதாக ஒரு நாச் போட்டுட்டு அந்த ஜாயிண்ட் வர்ற இடத்துல நீங்கள் பேடு, அதுதான் மிட் பாயிண்ட்டு, அந்த இடத்துல பேடு வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ இங்கேருந்து கரெக்டாக அந்த 1/2 இன்ச்சில் இப்படி கொண்டு வரும்போது எவ்வளோ இதாக அந்த கீழே நம்ம அதிகமாக 1/2 இன்ச்சு விட்டுருக்குறோம். அதனால் எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணணுமோ அதை நீங்கள் இதில் வெட்டிக்கலாம். அது நீங்கள் தச்சு முடிச்சுட்டு ஃபைனலாக பீஸ் கொடுத்து திருப்பும்போது கட் பண்ணிங்கன்னா போதும். அதே மாதிரி இங்கே டாட் வேணும்னா இதுக்கு நேராக ஒரு நாச் போட்டுட்டு இங்கே வந்து ஒரு இந்த மிட் பாயிண்ட்டுக்கு கொஞ்சம் மேலேயோ இதோ அதுக்கு மேட்ச் பண்ணி ஒரு இது போட்டுக்கலாம். போட்டுட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கப் ஷேப் வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்கும். இங்கே 1/2 இன்ச்சு வந்து நம்ம சைடில் ஸ்டிச் போயிடும். இந்த கிராஸாக வர இந்த ஸ்ட்ரைட்டாக வர்ற கோடு இனிமேல் இங்கே கீழே இறங்கி தான் வரும். இங்கே வந்து நம்ம போடுற மாதிரி வரும். இதில் தான் நம்ம பீஸ் கொடுத்து அடித்து திருப்பணும். அப்போ கப் ஷேப்புக்கு உங்களுக்கு இந்த லூஸ் வந்துடும். இங்கே கொடுக்குற கிளாத் மட்டும் கொஞ்சம் திக்னஸாக கொடுத்துக்கோங்க, பட்டி மாதிரி ஒரு டபுள் பீஸோ அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் போர்ஷன் இது வந்துடும். அப்போ பேக் வந்து நமக்கு கம்மியாக தான் இருக்கும், ஏன்னா அது நம்ம ஆல்ரெடி கம்மி பண்ணி தான் வெட்டி இருக்கோம். இப்போ இதுவும் 1/2 இன்ச்சு இங்கே ஜாயின் பண்ண போக இந்த ஸ்லீவ் வந்து இதுக்கு மேட்ச் ஆகிக்கும். இந்த ஹைட்டும் கரெக்டாக இதிலேருந்து இதுக்கு மேட்ச் ஆகிக்கும். பேக்கு ஃப்ரண்ட் போர்ஷன் மட்டும் இங்கே கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கிற மாதிரி இருக்கும், அது வந்து செஸ்ட் ரவுண்டுக்கு கரெக்ட் ஆகிக்கும். இதுக்கு ஸ்லீவ் வந்து இதில் எவ்வளோ நம்ம எடுத்துருக்கோமோ அந்த அளவு வச்சுக்கோங்க. இங்கே வந்து ஒரு 3.25 வருது. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் பண்ணுறதுக்காக, அதுக்கப்புறம் 1/2 இன்ச்சு
10 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். அப்போ 9.5 இன்ச் வந்து லென்த்து வரும். இங்கே வந்து 3.25க்கு ஒரு மார்க் பண்ணுறேன். இது வந்து அண்டர் ஆர்ம் ஸ்லீவ் லென்த்துன்னு சொல்லலாம், அடிக்கையினுடைய அளவுன்னு சொல்லிக்கலாம். இது வந்து இது வந்து அடிக்கையினுடைய அளவு, இது டோட்டல் லென்த்து. ஆர்ம் ஹோல் பார்த்தீங்கன்னா அடிக்கை அளவு 3.25. 11 இன்ச்சு வந்து கையினுடைய சுற்றளவு, அதில் பாதி 5.5. 1.5 இன்ச்சு வந்து சீம் அலவன்ஸ். 8 இன்ச்சு வந்து ஆர்ம் ஹோல் ரவுண்டு. 1.5 இன்ச்சு வந்துட்டு சீம் அலவன்ஸ். இதை வந்து நம்ம கிராஸ் பண்ணிக்கோங்க. கிராஸ் பண்ணிவிட்டு எப்போவுமே ஒரு மிட் பாயிண்ட் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் வர வரைக்கும் தான் நம்ம இந்த மெஷர்மெண்ட்லாம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்மளாவே கையில் அப்படியே தான் வெட்டுவோம். அதனால் அது வரைக்கும் கொஞ்சம் அந்த மிட் பாயிண்ட் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. 8 இன்ச்சுன்னா ஒரு 4 இன்ச்சு வரும். இங்கேருந்து ஒரு 2 இன்ச்சு இறக்கிக்கோங்க. அப்போ இந்த 2 இன்ச்சில் இருந்து நீங்கள் பெண்ட் பண்ணி கொண்டு போய்க்கோங்க. ஹாஃப் வந்தோன்னா கொஞ்சம் அப்படியே உள்ளே கொண்டு போயிருங்க. கீழே ஒரு நாட்ச் போட்டுக்கோங்க. எல்லாத்துக்குமே நாட்ச் போட்டுக்கோங்க. இந்த ஷேப் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக எடுத்துக்கோங்க. அந்த ஷேப் மட்டும் கரெக்டாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் அந்த 8 இன்ச்சு எங்கே நம்ம மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல கரெக்டாக நாட்ச் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இதிலேருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்படியே பாயிண்ட்லேருந்து அப்படியே கொண்டு போய் சென்டர் வரும்போது ஒரு 1/2 இன்ச்சை விட கொஞ்சம் அதிகமாக வரும். கீழே கொண்டு வந்து அந்த பாயிண்டில் முடிச்சுக்கோங்க. இதுக்கு வந்து ஒரு நாட்ச் போட்டுக்கோங்க. இப்போ இதை நீங்கள் இப்படி வச்சு பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து இந்த ஸ்லீவ் இருக்கு, உள்கை இருக்கு. இது வந்து வெளிக்கை. இந்த இடம் மட்டும், இந்த கொஞ்ச தூரம் மட்டும் ஒன்றாவே இப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் இதை நீங்கள் இப்படி பிரிச்சிங்கன்னா போதும். எட்ஜிலிருந்தே நீங்கள் தனித்தனியாக எடுக்க வேண்டாம். கொஞ்சம் தூரம் ஒரு 1/2 இன்ச்சுக்கு 2 ஈவனாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் இது உள்கையும் இது பேக் ஸ்லீவுமா நீங்கள் மாற்றிக்கோங்க. இப்போ இதோட நம்ம வச்சு பார்க்கும்போது இந்த பேக்கும் இந்த ஷோல்டரும் வச்சு பார்க்கும்போது இது கரெக்டாக வரணும். எந்த ஒரு கிளாத்துமே இழுத்து தையல் போடக்கூடாது. ரெண்டும் ஒரே அளவாக இருக்கணும். நம்ம ஃபினிஷ் பண்ணும்போது 1/2 இன்ச்சில் தைக்கும்போது இந்த 2 இதுவுமே ஈவனாக நமக்கு வந்து நிற்கணும். அப்போ தான் இது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சிசர் எடுத்து எந்த இடத்தையுமே நீங்கள் அட்ஜஸ்ட், லைனிங் ஒன்ஸ் கட் பண்ணிட்டா மேலே வர எக்ஸஸ் கிளாத்தை மட்டும்தான் நீங்கள் அடித்து, இப்போ ஏன்னா இப்போ மெயின் கிளாத்துனா அதிகமாக விடுவீங்க இல்லையா, அடிச்செல்லாம் திருப்பிட்டு அதை மட்டும் வெட்டினா போதும். இந்த லைனிங்கில் வந்து சிசர் படக்கூடாது. அது பட்டால் நமக்கு அந்த அளவு வந்து மாறிடும். மெயின் கிளாத்னா அதை மட்டும்தான் வெட்டணும். அந்த நாச்சஸ் எல்லாமே மெயின் கிளாத்லேயும் நீங்கள் போட்டுருணும். ஏன்னா ஒரு சிலர் வந்து அப்படியே அடித்து திருப்பிட்டு இந்த லைனிங்கில் நாச்சஸ் இருக்குன்ட்டு அப்படியே விட்டுருவாங்க. நம்ம எல்லாமே எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி முடிச்சிட்டாலும் அங்கே இருக்க அந்த நாச்சஸ் எல்லாமே மெயின் கிளாத்லேயும் வெட்டிடணும். அப்போ தான் நம்ம 2 கிளாத்து வச்சு அட்டாச் பண்ணும்போது கரெக்டாக அந்த இது வந்து நமக்கு தெரியும். அதே மாதிரி மெயின் கிளாத்தில் நீங்கள் ஸ்டிச்சு இதையும் மெயின் கிளாத்தையும் வச்சு போடும்போது எவ்வளோ ஓரமாக கரெக்டான ஃபினிஷிங்கில் கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு வச்சு தையல் போடணும். ரொம்ப 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்செல்லாம் அவுட்டரில் தள்ளி அந்த தையல் வந்து வெளியே தெரிகிற மாதிரியெல்லாம் வரக்கூடாது. கரெக்டாக ஒரு பாயிண்ட் அளவு அப்படின்னா அதே அளவில் இதை வந்து மெயின் கிளாத்தில் வச்சு தையல் போடணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரும். இப்போ இதில் என்ன உங்களுக்கு பிரின்சஸ் கட்டில் ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ இது ஏன்னா இந்த ஷேப்பு பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
ஆனால் நீங்கள் அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் நீட்டாக உங்களுக்கு சரியாக வந்துடும். ஏன்னா இங்கேயே டாட் பிடிச்சிருவோம், இதையும் மேட்ச் பண்ணிடுவோம், இந்த இடத்துல உங்களுக்கு லூஸ் வந்துடும். அப்போ போடும்போது உங்களுக்கு அந்த ஃபிட்டிங் கரெக்டாக வரும். அந்த கப் ஷேப்னோட உயரம் மட்டும் கீழேயும் இறங்கிடக்கூடாது, ரொம்ப மேலேயும் போயிடக்கூடாது. அதை மட்டும் மிட் பாயிண்ட் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து ஓரளவுக்கு கப் ஷேப் பெருசாக இருக்குது அப்படின்னா இந்த மெத்தடில் நீங்கள் வெட்டிக்கலாம். இது இல்லாமல் சின்ன பிள்ளைங்களா இருக்காங்க அப்படின்னா நான் இதில் ஒரு டிராயிங் மட்டும் அதில் போடுறேன். இந்த சோழியனுடைய இதெல்லாம் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா, டாப்ஸ் எல்லாம் லெஹங்காவோடது அந்த மாதிரி வரும்போது இப்படி எக்ஸஸாக விடும்போது இதில் வந்து இந்த மிடில் பாயிண்ட்லேருந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக போட்டுட்டு இதில் ஒன் சைடு மட்டும் நீங்கள் கட் பண்ணால் போதும். சின்ன கப் ஷேப்பாக இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி ரெண்டு சைடும் நம்ம கொண்டு வர வேண்டாம். இதில் வந்து நம்ம இந்த ரெண்டு சைடு இப்படி எடுத்திருக்கோம். இதில் வந்து இதை வந்து ஸ்ட்ரைட்டாக இப்படியே மற்ற அளவெல்லாம் அது எல்லாமே அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே சைடில் மட்டும் நீங்கள் ஒரு 1.5 இன்ச்சு 1 இன்ச்சு அந்த மாதிரி விட்டால் போதும். அதுக்கப்புறம் இதை மட்டும் இந்த மிட் பாயிண்ட்லேருந்து இப்படி கொண்டு வந்துட்டிங்கன்னா போதும். இங்கே வந்து எப்பவும் போல் ஒரு 1/4 இன்ச்சு இது ஒன் சைடு மட்டும் இப்படி கொண்டு வந்துடுங்க. அப்போ இதை நீங்கள் இப்படி வச்சுட்டா போதும். இது ரொம்ப லூஸ் கிடைக்காது. நிறைய லூஸ் வேணும்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. நார்மலாக போதும் அப்படின்னா இப்படி ஒன் சைடு மட்டும் நீங்கள் வெட்டினா போதும். இப்போ இதில் நீங்கள் இப்போ பேட்டர்ன் போட்டுட்டீங்க அப்படின்னா இது ஒரு பேட்டர்ன் அப்படின்னா நீங்கள் வந்து இப்படி ஒரு ஓப்பன் வந்து இதுவே உங்களுக்கு பேக் ஹூக்கில் வேணும் அப்படின்னா இந்த போர்ஷன் மட்டும் உங்களுக்கு ஃபோல்டிங்கில் இருக்கணும். இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம், வேற எதுவும் பண்ண வேண்டாம் பேக்குக்கு. இப்போ இதை வந்து நீங்கள் ஒரு பேட்டர்னில் போட்டுட்டு நீங்கள் இந்த ஃபோல்டிங் வர போர்ஷனாக பார்த்து இதை வச்சு கட் பண்ணிக்கலாம். சப்போஸ் அதில் இப்போ நான் போடும்போது என்ன பண்ணுவேன்னா டைரெக்டாக ஃபோல்டிங்கில் இருக்கிறதுலையே இப்படி கிராஸ் வச்சு நான் வெட்டிடுவேன். உங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ரஃபாக ஒரு பேப்பரில் போட்டுட்டு அதை ஃபோல்டிங் வர சைடில் வச்சு நீங்கள் போட்டுக்கோங்க. அப்படியே போட போட உங்களுக்கு அந்த துணியினுடைய அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டைரெக்டாக கூட துணியிலே போட்டுக்கலாம். அது வரைக்கும் இப்படி பேட்டர்னில் இந்த இது மட்டும் ஃபோல்டிங்கில் வரணும். இப்போ இது எப்படி ஃபோல்டிங் இருக்கோ அதில் வந்து இந்த ஃபோல்டிங் வரணும். இப்படி வச்சு நீங்கள் இதை வெட்டிட்டீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணும்போது இது ஜாயிண்டில் இருக்கும். வேறு மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டாம், எல்லாம் அதே தான். அதெல்லாம் அதே தான். ஏன்னா பேக் பொறுத்த வரைக்கும் இங்கே எக்ஸசைஸ் இந்த நெக்கு ஓப்பன் பின்னாடி வைக்கும்போது இதை மட்டும் இன்னொரு 1/4 இன்ச்சு டீப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் தைக்கும்போது கழுத்து வந்து இப்படி நெருங்கிரும். அப்போ அந்த இடத்த மட்டும் கொஞ்சம் டீப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு எவ்வளோ தைப்போமோ அந்த அளவுக்கு இதை கொஞ்சம் அவுட்டரில் கொண்டு போயிட்டு இதுக்கப்புறம் இங்கே நீங்கள் தைக்கும்போது உங்களுக்கு எப்பவும் போல் அந்த அகலம் அப்படியே கிடச்சிரும். சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு மெஷர்மெண்ட்லேயே அதை அட்ஜஸ்ட் நீங்கள் மார்க் பண்ணும்போதே பண்ணணுன்னா அந்த தைக்கிற அளவை விட்டுட்டு கூட நீங்கள் செஸ்ட் ரவுண்டாக நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே ஒரு 1/4 இன்ச்சு தைப்பீங்களா, அப்போ அதை விட்டுட்டு இங்கேருந்து நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம் நமக்கு 10 இன்ச்சு வருதா அப்படின்னு. ரொம்ப உடம்பு மசில்ஸ் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்செல்லாம் டிஃப்ரென்ஸ் வரும். லீனாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இது மெஷர் பண்ணவே தேவையில்லை. இதை அப்படியே இதே இதில் கட் பண்ணிவிட்டு வெட்டி தைச்சிங்கனாவே போதும். அப்போ இங்கே கிளாத்து கொஞ்சம் விடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இதை தள்ளி 10 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு ஃபோல்டிங்கில் விட்டுட்டு இங்கேருந்து இங்கே 10. அப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது அது உள்ளே போயிடும். அப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப டைட் ஆகாது. ஓகேங்களா? இந்த 2 பிரின்சஸ் கட்டில் ஏதாவது டவுட் இருக்கா?
இல்ல அது இப்ப பாக்கிக்க இந்த தெரியும் நான் எழுதும் நானா. ஆமாம், ஏன்னா இந்த 1 வீக்குக்குள்ளே உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது நீங்கள் அதை வெட்டிட்டீங்கன்னா அடுத்த கிளாஸில் உங்களுக்கு டவுட் கேட்குறதுக்கு ஈஸியாக இருக்கும்.